மேலாண்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் தொடர்ந்து நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த காணொலியில நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான விஷயம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வன்னியர்களும் மீண்டும் திமுகவிற்கு தான் வாக்களிக்க இருப்பதாக திமுகவினுடைய ஐடி விங் வந்துட்டு திமுகவின் தலைமைக்கு ஒரு ரகசிய தகவலை கொடுத்திருக்கான். வன்னியர்கள் மட்டுமே 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களாம். ஆகையால இந்த 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் சரியாக செயல்பட்டாலே வட மாவட்டங்கள்ல திமுக வன்னியர்களின் வாக்கை ஒட்டு மொத்தமா அறுவடை செஞ்சிடும். பாமகவை எல்லா தொகுதிகளிலையும் வாஷ் அவுட் பண்ணிட முடியும். இந்த முறை பாமகவை எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோற்கடிச்சிடும் அப்படின்னு ஐடி விங் வந்துட்டு தலைமைக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கான். அதனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எப்படியும் இந்த முறை நம்ம தர்மபுரியை மீண்டும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில போயிட்டு நேற்று புகுந்து விளையாடி இருக்காரு. ஆனால் தர்மபுரியில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது என்பது களத்திலேயே தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் தர்மபுரி திமுக வந்துட்டு ஒரு கிராமமாக சென்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வருகிறார், நீங்க எல்லாரும் வந்துட்டு கூட்டத்தில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவர்கள்லாம் போயிட்டு பல கிராமங்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனா கிராம மக்கள் எல்லாம் அழைப்பு விடுத்தவங்களை காரி துப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, தொகுதிக்கு ஒரு நல்லது செய்யல. ஏற்கனவே எம்பியா ஜெயிச்சு செந்தில் 5 வருஷம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஓட்டு கேட்பதற்கு வந்த செந்தில் அதன் பிறகு இது வரைக்கும் எங்க கிராமத்து பக்கம் கூட எட்டி பார்க்கல, திரும்பி பார்க்கல. அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தர்மபுரி மக்களுக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது நன்மைகள். இப்பொழுது ஸ்டாலின் வந்துட்டு நலத்திட்ட உதவிகள் செய்ய வராரு, அதை பார்க்கறதுக்கு நாங்க வரணுமா அப்படின்னு மக்கள் வந்துட்டு திமுக காரங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கரிய பூசி அனுப்பிச்சதோடு மட்டும் இல்லாத இதுவே ஃபர்ஸ்டும் கடைசியுமா இருக்கணும். இன்னொரு முறை ஓட்டுன்னு கூட கேட்டு எங்க கிராமத்துக்குள்ள வந்துடாதீங்க, நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டே போடுவோம், அன்புமணி யாருக்கு சொல்றாரோ அவருக்கு நாங்க ஓட்டு போட தயார் என்ற அளவுக்கு அந்த மக்கள் பேசியிருக்காங்க. பதறி போன திமுக காரணங்க அலறி ஓடி வந்து சேர்ந்திருக்கானுங்க. இந்த லட்சணத்தில் நேற்று போயிட்டு நலத்திட்ட உதவிகள்லாம் வந்துட்டு அங்கே செஞ்சுட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றியெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் அங்கே பேசுகிறாரு. வன்னியர் மக்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த விவகாரங்கள்ல இருந்து. ஏன்னா உங்கள் கிட்ட வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கு முதல்வர் வராரு நம்ம தருமபுரிக்கு, நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் உங்கள் பிள்ளைகள் முன்னேறுவதற்கு மருத்துவர் ஐயா படாத பாடுபட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பல அழுத்தத்துக்கு மத்தியில் அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தாரு. அதை மு.க. ஸ்டாலின் வந்து தான் உயர்நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டு ரத்து பண்ணார். இப்போ வந்துட்டு உங்களை கேட்குறாங்களே, நீங்கள் அவங்க கிட்ட கேட்கணும் இல்லை, எங்களுடைய 45 ஆண்டு கால கோரிக்கையான இடஒதுக்கீட்டை எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்தார். அவர் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமையை இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதை பறிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு மீண்டும் எங்களிடம் நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்றால் எங்களிடம் என்ன இருக்கிறது, நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிற துணி, கட்டிக்கிட்டு இருக்கிற கோவணத்தை உருவறத்துக்கு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டு இருந்தீங்கன்னா அவன் ஓட்டு கேட்க நாளைக்கு உன்னாண்ட வருவானா சொல்லுங்க. இதுதான் வன்னியர்கள்கிட்ட இல்லாத விழிப்புணர்வு அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வன்னியர்கள் வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் திமுகவை ஆதரிங்க, அதிமுகவை ஆதரிங்க, மற்ற இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மற்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா இயக்கங்களையும் கூட நீங்கள் ஆதரிங்க. இந்த இயக்கங்களை இன்னைக்கியோ நேற்றோ இல்லை 10 வருஷங்களுக்கு முன்போ 20 வருடங்களுக்கு முன்போ நீங்கள் ஆதரிக்கல. முதல்ல உங்கள் தாத்தன், பிறகு உங்கள் அப்பன், இப்போ நீங்கள், நாளைக்கு உன் புள்ள, இப்படின்னு பரம்பரையாக ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த இயக்கங்கள் என்ன செய்தது உங்களுக்கு?
45 ஆண்டு காலமா மருத்துவர் ஐயா போராடுறாரு, வன்னியர்களுக்கு தனியா இடஒதுக்கீடு குடுங்கன்னு. அது வரைக்கும் இதுவரைக்கும் குடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அத பல போராட்டங்களுக்கு மத்தியில டாக்டர் ஐயா பெற்றுக் கொடுத்தும் கூட, அத பல சூழ்ச்சிகள செஞ்சு இந்த கேடுகெட்ட மு.க. ஸ்டாலின் பறிச்சுட்டாரு. மீண்டும் அந்த ஸ்டாலின் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு பேசினா, அவருக்கு அனுமதி குடுக்குறீங்களே நீங்க, அப்ப உங்ககிட்ட எவ்வளவு அறியாம இருக்கு? அறியாம இருக்குதுன்னு சொல்லட்டுமா? இல்ல நீங்க அடிமையா இருக்கிறீங்க இன்னமும் திமுகவுக்குன்னு சொல்லட்டுமா? எது உண்மை இதுல? நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்க அடிமையா தான் இருக்கிறோம். நாங்க காலத்துக்கும் திமுகவுக்கு அடிமையா தான் இருப்போம். எங்களுக்கு அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கவே தேவையில்லை. எங்களுக்கு இடஒதுக்கீடே தேவையில்லை. ஆனா நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க சொல்லுங்க, வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்காக போராடவே வேண்டாம், எங்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லுங்க, தப்பில்லை. உங்களுடைய வார்த்தை வெளிப்பாட்டில் இருந்துதான் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெரிய வரும். சில விஷயங்கள் புரியல, அதனாலதான் இந்த மக்கள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் திமுக ஓட்டு போடுறாங்க, மீண்டும் மீண்டும் அதிமுக ஓட்டு போடுறாங்க. பாமக இவர்களுக்காக தொடர்ந்து போராடிய போது கூட பாமகவை இவர்கள் நிராகரிக்கிறாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இதுக்கு காரணம் மக்கள் கிட்ட புரிதலின்மை இல்லை அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா வன்னியர் மக்களுக்கே இது புரியல அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் தெரியல. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா 39 மாவட்டங்கள்ல குறைந்தது 20 மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்ற ஒரு இயக்கம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இங்க வலுவா இருக்குது அப்படின்னா வன்னியர்களுடைய எழுச்சி தான். இந்த வட மாவட்டங்கள்ல பாமக வலுவா இருக்கிறதுனாலதான் குறைந்தபட்ச உரிமைகளையாவது திருடர்கள் கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடியுது. திருடர்கள் அப்படின்னு நான் சொல்றது யாரு? உங்களுக்கே தெரியும், ஆளுகின்ற திமுக. ஆளுகின்ற திமுக வந்துட்டு திருடர்கள் இயக்கம். அந்த இயக்கங்கள் வந்துட்டு மக்களின் உரிமைகளை எல்லாம் திருடி அவர்களுக்கு யாரு சாதகமா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்ப சமீபத்தில் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சேர்மேன் வந்துட்டு வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தது 100 நபர்களுக்கும் மேற்பட்டவர்களிடம் பல கோடிகளை சுருட்டி இருக்கான். அவன் ஒரு சேர்மேன். அவன் சேர்மேன் இல்லை, அவன் பொண்டாட்டி சேர்மேனு. ஆனா சேர்மேன் அவங்க தான், ஆனா வேலையெல்லாம் இவர் தான் செய்யுது. இவங்க இருக்கிறது எங்க? சேர்மேனு கன்னியாகுமரி மாவட்டத்தில், இவங்க இருக்கிறது சென்னையில். இங்க உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் பணத்தை பறிச்சு இவர் ஒரு ராஜாங்கத்தை இங்க நடத்திட்டு இருக்காரு. அப்ப இதை திருடர்கள் கட்சின்னு சொல்லாத வேற என்னன்னு சொல்லலாம்? சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல சமையல் செய்யற ஆயம்மா வேலை போட்டு கொடுக்கறதுக்கு 2 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கான். கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிற அந்த சிப்பந்தி வேலைக்கு 5 லட்சம் வாங்கியிருக்கான். இதெல்லாம் வந்துட்டு இவர் தான் போட்டு கொடுக்கறது வேலை. அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வேலை யாருக்கு போட்டு கொடுப்பாங்கன்னா திமுக கட்சிக்காரனுக்கு மட்டும் தான் போடுவான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேற யாருமே நாட்டின் குடிமகன் இல்லை, அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. திமுகவுடைய அட்டை வச்சிருந்தா மட்டும்தான் உனக்கு வந்துட்டு எல்லா வேலை வாய்ப்பும் எல்லா சலுகையும், அதுவும் பணம் கொடுத்தாதான். நான் சொல்றேன் இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சாட்டை துரைமுருகன் வந்துட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் போய் பாருங்க, தெளிவா சொல்லியிருந்தாரு சாட்டை. ஏன்னா உண்மை நிலவரங்கள் வந்துட்டு நாட்டு மக்களுக்கு தெரியல. ஆளுகின்ற கட்சி திமுகவுடைய சன் டிவி, கலைஞர் டிவி, இதனுடைய கிளை டிவிகள் வந்துட்டு பல. இந்த டிவிகளில் வர்ற செய்திகள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயத்தை ஒன்றுத்த கூட சொல்ல மாட்டான். அந்த அநியாயத்தங்களை எல்லாம் புனைச்சி மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி சொல்லுவான். சரி, இந்த 2 டிவி தான் இப்படி. மற்ற டிவிகள் எல்லாம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்திகளை ஒளிபரப்புறாங்க. நடுநிலையோடு ஒரு ஊடகம் செயல்பட்டா நாட்டில் நடக்கின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு போய் மக்கள் மத்தியில் காட்ட முடியும். அப்போ நேர்மையாக செயல்படுகின்ற, நேர்மையாக செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்ற ஊடகங்கள் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கின்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். சோசியல் மீடியாவில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இதையும் சாராத பல கட்சிகள், இதையெல்லாம் சாராத சில நபர்கள் மட்டுமே நேர்மையாக பேசுவார்கள். பல இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எதிர் திசையில் இருப்பவர்கள் ஒரு சிலர் நேர்மையாக பேசுவார்கள். அதை பார்த்து தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊடகங்கள் உண்மையை பேசும். இந்த சன் டிவியில் ஒரு செய்தி சொன்னால் உண்மையான செய்தி, அதுதான் நம்பிடாதீங்க. கலைஞர் டிவியில் ஒரு செய்தி வந்தது, அதுதான் உண்மை, நம்பிடாதீங்க.
ஏன்னா அது அத்தனையுமே அவர்களுக்கு சாதகமாக சொல்லப்படுகின்ற, அவர்களுக்கு சாதகமாக எழுதப்படுகின்ற செய்திகள், அவ்வளவுதான். ஐடி விங் நம்ம ஃபர்ஸ்ட்ல பேசணுமே இல்லையா, ஐடி விங் வந்துட்டு தலைமைக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறான். வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வாக்களிக்க போறாங்களாம். மீண்டும் 2019 தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகள்லையும் திமுக தான் வெற்றி பெற போகுதான் அப்படின்னு ஐடி விங் வந்துட்டு ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பை நடத்தி அதை வந்துட்டு திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்துருச்சான். அதனால ரொம்பவும் தைரியமா மன உறுதியோட இருக்காராம் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பாமகவால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த முறை கண்டிப்பாக திமுக மொத்த தொகுதியிலையும் ஜெயிச்சிரும், நீங்கள் தைரியமாக இருங்க தலைவரே அப்படின்னு சொல்லி சின்ன தலைவருக்கும் பெரிய தலைவருக்கும் ஐடி விங் வந்துட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருச்சான். இப்பொழுது இந்த செய்தியை நான் ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, குறிப்பாக வன்னியர்கள் மத்தியில் இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்னு நான் ஏன் ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் வாழணும், உங்கள் பிள்ளைங்க வாழணும், உங்கள் தலைமுறைகள் இங்கே இன்னும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகங்கிற இயக்கம் வேரோட அழிக்கப்படணும். அது வரைக்கும் வன்னியர்கள் இங்கு வாழ முடியாது. ஏன்பா திமுக மேலே இப்படி அபாண்டமான பழியை போடுற சண்முகம் அப்படின்னு சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா, 1987 போராட்டம் மருத்துவர் ஐயா நடத்தியது. போராட்டம் நடந்த காலகட்டம் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் அறிந்திடாதது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத ஒரு உரிமையை தமிழ்நாட்டில் மட்டும் பிசி எம்பிசி என்ற இரு பிரிவுகள் உருவாக்கப்பட்டது இடஒதுக்கீட்டில். அதில் போராடியது வன்னியர்கள், பெற்றது 108 சமூகங்கள். மருத்துவர் ஐயாவின் போராட்டத்தின் மூலமாக, வன்னியர் சமூகத்தின் போராட்டத்தின் மூலமாக 21 உயிர்களை இழந்து 21 தாய்மார்கள் தாலி அறுக்கப்பட்டு உயிர் பலியின் மீது பெறப்பட்ட 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் 108 சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்டது. போராடியது வன்னியர்கள், உயிரை விட்டது வன்னியர்கள், ஆனால் இடஒதுக்கீடு பெற்றது 108 சமூகங்கள். இந்த போராட்டத்திற்கு பிறகு வன்னியர்களுக்கு கிடைத்த புனைப்பெயர்கள் எத்தனை தெரியுமா? மரம் வெட்டி, குடிசை கொளுத்தி, ரயில் மேல கல் எறிகிறவன், இப்படி பல புனைப்பெயர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு கிடைச்சது. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சாதி தலைவர் அப்படின்ற ஒரு பட்டமும் கிடைச்சது. இப்படி பல இழிச்சொற்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு பெற்ற அந்த இடஒதுக்கீட்டை இந்த 35 ஆண்டு காலமாக 108 சமூகங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் பெரும்பான்மையான வன்னியர் சமூகத்திற்கு அவர்களுக்கான போதிய இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு விழுக்காடானாலும் வன்னியர்களுக்கென்று தனியாக கொடுங்கன்னு பல போராட்டங்களை நடத்தி அதன் பிறகு 2021 எடப்பாடி ஆட்சி காலத்தில் பெற்றார். ஆனால் அதை இதே மு.க. ஸ்டாலின் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் ரத்து பண்ணிட்டார். நீங்கள் இவ்வளவு போராட்டங்களை நடத்தி பெற்ற அந்த உரிமையை நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துன்னு போய் பிடிங்கிட்டார் அப்படின்னா, அதே மு.க. ஸ்டாலினுக்கு நீங்கள் மீண்டும் ஓட்டு போடுறீங்க வன்னியர்கள் அப்படின்னா, நீ திமுக வன்னினாரு, அதிமுக வன்னினாரு, காங்கிரஸ் வன்னினாரு, விசிக வன்னினாரு, கம்யூனிஸ்ட் வன்னினாரு, எந்த கடைகோடி வன்னினாரு, உனக்காக போராடுகிறவன் பாமகக்காரன், உனக்காக போராடுகிறவர் மருத்துவர் ஐயா, உனக்காக போராடுகிறவர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்துவது திமுகவிற்குன்னா அதன் பிறகு நீங்கள் யாருகிட்ட போய் உங்க உரிமையை கேட்பீங்க? பெற்ற உரிமையை பறித்தவனுக்கே நீங்க மீண்டும் வாக்கு போட்டீங்கன்னா, அல்லது மீண்டும் கேட்டாலும் கூட அவர்கள் கொடுக்க முன் வருவார்களா? இது நடக்குமா? இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கணுமா? இந்த இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்கணுமா? மானமுள்ள, ரோசமுள்ள, சுயமரியாதை உள்ள, தன்மானமுள்ள வன்னியனாக இருந்தால் நீ ஓட்டே போடலனாலும் பரவாயில்ல, ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறாது. நான் ஒரு சாதிக்காக மட்டும் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் உரிமையை கேட்கின்ற இயக்கம் பாமக. வன்னியர்களுக்கு மட்டும் 10.5 விழுக்காடு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க, விகிதாச்சார அடிப்படையில் எல்லாருக்கும் உரிமையை கொடுங்கன்னு கேட்குறோம். நடத்த முன் வரீங்களா? ஏன் நடத்த முன் வர மாட்டேன்றீங்க? கருணாநிதியோட சாதி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். ஜெயலலிதா ஆட்சி செய்தாங்களா அந்த சாதி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அமைச்சர்களாக இருக்கிறவர்களுடைய சாதிகள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் தெரிஞ்சு போயிடும். ஏண்டா 100 பேர் 1000 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் 4 பேர் 5 பேர் இருப்பீங்க அமைச்சரவையில்னு எல்லாரும் கேள்வி கேட்போம். நாளைக்கு நாங்கள் 2.5 கோடி பேர் இருக்கிறோம், எங்களுக்கு 3 அமைச்சர், நீங்கள் 30,000 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு 7 அமைச்சராடா அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்போம் நாளைக்கு. இதுவெல்லாம் நடந்துவிடும்.
இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. இவ்வளோ தூரம் படிச்சு 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 பாடம் நடத்திட்டு அதுக்கப்புறம் கடைசியில நம்ம மகாபாரத கதை நடந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டோம். ஆனா நாங்க ஓட்டு போடலாம் தான் போனோம் பாமகவுக்கு. ஆனா திமுக காரன் கவுன்சிலர் எம்எல்ஏ ரோட்லயே நின்று கையில் 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 5000 ரூபாய் வாங்கிட்டு எப்படி போய் அவங்களுக்கு ஓட்டு போடாது வந்துடுறதுன்னு சொல்லிட்டு போய் சூரியனுக்கு ஓட்டை போட்டேன். ஏன்னா இப்படின்னு சொல்லிடாதீங்க மக்களே. ஏன்னா அவன் 5000 இல்லை 50,000 கொடுத்தா கூட அது உங்க பணம்ன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. அவன் நீ போய் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இரவு பகல் பாராமல் உழைக்கிறீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு அரசியல்வாதி கூட உழைக்கிறது இல்லை. எல்லாமே கோடி மேல படுத்து தூங்குற கேடி பயலுங்க. இங்க கட்டுற வரி பணத்தை கொள்ளையடிச்சு அவன் வீட்டு உலையில போட்டு வச்சிருக்கான். அதைத்தான் கொண்டு தேர்தல் நேரத்தில் 1000க்கு ஓட்டு போடுவானான்னு பார்க்குறான். 1000க்கு நீ பண்ணிலனா 2000 கொடுக்குறான், 2000க்கு பண்ணிலனா 3000 கொடுக்குறான், 3000க்கும் பண்ணிலனா 4000 கொடுப்பான், அதுக்கும் பண்ணிலனா 5000 கொடுப்பான். இதுவெல்லாம் மொத்தமே உங்க பணம், திருட்டு பணம். புரிஞ்சிக்கிங்க அன்பு மக்களே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.